ஸ்கூல்ல சீனியர்ஸ் போதைப் பொருட்கள் யூஸ் பண்றத பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு போதைப் பொருட்கள் கொடுங்க, அதுக்கு பதிலா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரியே இவங்களுக்கும் போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சீனியர்ஸையும் இவங்களை ரேப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தாத்தாவோட ஃப்ரெண்ட் ஐலினை ரேப் பண்ணனால இப்ப ஐலின் டீனேஜ்ல பிரெக்னென்ட் ஆறாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தை இவங்களுக்கே தெரியாம அனாத ஆசிரமத்துல விட்டுறாங்க. இவங்க எங்கெங்கயோ தேடுறாங்க, குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. இதே நேரத்துல தாத்தா பாட்டிக்கு 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. இப்ப மறுபடியும் ஐலின் நடுத்தெருவுல நிக்கிறாங்க. தன்னுடைய பிரதரும் நடுத்தெருவுல நிக்கிறாங்க. பிரதர் கொஞ்ச நாள் கழிச்சு கேன்சர்ல இறந்து போயிடுறாங்க. இப்ப ஐலினுக்கு என்ன தோணுச்சுன்னா, என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க யாருமே என் கூட இருக்க முடியாது, என் மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி நடிக்கதான் செய்வாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துல தோண ஆரம்பிச்சிடுறாங்க.